நாராயண ஆதித்துயில் வாசா அலைமகள் மகிழேசா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயண நாராயண நினைத்ததை தீர்ப்பவனே நிறைவேற்றி வைப்பவனே எங்கள் குல காப்பவனே ஏழை பொங்காலனே ஓம் நமோ நாராயண நாராயண கோவிந்த நாமத்தை தினம் தினம் ஒளிப்பேனே கோவிந்த நாமத்தை தினம் தினம் ஒளிப்பேனே கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்தா என்று நான் பாடுவேனே கோவிந்த கோவிந்தா என்று நான் பாடுவேனே கோவிந்த நாமத்தையே கோரியா கோவிந்த நாமத்தையே ஐயா ஜொலிப்பனே 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 அது துகில் வாசா அலைமகள் மகிழேசா அச்சிதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயண 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 நமக நமச்சிவாய நமக கலகம் சங்கத்தில் கலகம் வேணும்னு கலகம் ஓஹோ இன்னைக்கு அவசியம் கலகம் உண்டு நீமர் நாரதரா நான் நாரதரா ஓஹோ சந்திப்போம் சிந்திப்போம் அதற்கு முன்பாக ஆணை முகத்தனே ஐந்து கரத்தனே பானை வைத்தோனே ஓஹோ பரம்பொருள் போற்றுவனே இந்த விநாயக பெருமானை வணங்கி கிளை பணிகி துவங்கி நாரதர் பெரிய நாரதரா இருப்பீங்க ஒருக்கே ஒரு அஞ்சரையா என்ன ஆதி முதலாகி ஆனந்த படிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோ முந்தல் பாட்டிற்கு புகழ் கூற்றே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அன்னையின் வடிவாக பெண்ணே அடம்புடித்தாய் அப்பனே உலகில் பல வந்து புகழ் படைத்தாய் அப்பனே உலகின்று பலமிருந்து புகழ் படைத்தாய் அன்னையின் வடிவாக பெண்ணே அடம்புடித்தாய் அப்பனே உலகில் பல வந்து புகழ் படைத்தாய் தம்பி ஊடல் இருந்து பள்ளியை மனமுடித்தாய் தம்பி ஊடல் இருந்து பள்ளியை மனமுடித்தாய் தர்மத்தின் கீது கிதி பகடி கொடுத்து காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே வள்ளி அத வந்து நிறுத்தி சொல்லு பாய்ச்சாதம் பாட்டு வர தர்மத்தின் கீதை நன்னை அது கொட்டும் சங்கீதம் புரியலையா உங்களுக்கு புரியாதியா சங்கீதம் தர்மத்தின் கீதை நன்னை தெருகட்டும் தக்காளி சோறு காரியங்கள் நிறைவே கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும்
சந்திப்போம், சிந்திப்போம். ஓஹோ, நீ மறு நாரதரா, நான் நாரதரா. வரல என்றால் வாழைப்பழத்தை தின்னு விடுவேன். இல்ல எல்லா நாரதரும் வந்து கையில கட்டதே வச்சிருப்பாங்க. நீங்க என்ன ஐயா சப்த தாளங்கள் பெருங்கொண்ட பழமா இருக்கே. சாரி கம பத நீ பரிசா திங்கிறீங்க. சுரங்கள் 7. திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாசம். அசுரர் வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். அசுரரை வென்ற இடம் அவர் தேவரை காக்கும் இடம். ஆவணி மாசையிலும் வறுமை பசத்திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோவில் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா குழந்தைவர் பெரியவர் அனைவருக்கு வரும் குமரனவள் கலையா. கோவிலில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலலையா. கோவில் அருகில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலலையா. குழந்தைகள் பெரியவர் விரும்பு பாக்கு நிஜாம் பாக்கு. நாராயணமகே ஓம் நம நாராயண. ஓம் நமோ நாராயணமகே. தாகப்பட்டது. நம்மளுக்கு அடைச்சிருச்சு, அவனுக்கு திறந்துருச்சு. பிரச்சனை அதுதான். அதல விதல சுதல பாலம் பாலம் ரோடு. சரிதான். ஏன்னா போன மேடையில் கத்திக்கம் கொடுத்தாங்க. இப்போ எதையாவது தூக்கலான்றதையும் பார்த்தேன். ரெடியாக கோடாலி பின்னாடி இருக்குது. பராபரத்தில் வனங்கொன்றி பரத்தில் செவந்தோன்றி செபத்தில் சத்தியதோன்றி நாத்துல வெந்து வெண்டு வெந்தில சாத்துல அப்படியே வாய் வந்து வாய் விட. இப்ப என்ன உங்களுக்கு ஆயுதம் தானே வேணும்? போன வட்டம் கத்திக்க முடியாங்க, இதை கையில வச்சுங்க, தேவைப்படும் உங்களுக்கு. கொலக்கேசுக்குள்ள பார்க்குறாங்க. இச்சா கிரியா ஞான சக்தி சொல்லப்பட்ட மருமகள் அத்துப்பிறகு சீக்கிரம் கட்டைவாசடையா நெட்டிக்கண்ணி செடுத்து காட்ட பட்டுவான் இன்னும் மஞ்சா நும்பார பதிலாகி முட்டினில் கண்ணாலும் முடிந்து நும்பார குற்றம் குற்றம் சொன்னான். என்னையா மலையாளத்துல பேசுற ஒன்றும் புரியலையா? இது நாரதரால வாழப்பட சாமியா? பொதுவாவே அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க கொண்டு வருவாங்க. அம்மா அப்போ உனக்கு பணம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐயா பழத்திலே தனி சிறப்பு இருக்கு. ஓ, வெளியே ஓலைன்னா சாப்பிடலாம். இன்னைக்கு வெளியே போக வச்சிருவோம். வெளியே ஒரு நாரதர் எப்படி வரணுங்க? எப்படி வரணும்? தேவலோகவாசி பார்ப்பதற்கு ஒரு லட்சணமா, நிறங்கள் சிகப்பா, முக லட்சணம். சரி, எங்களை மாதிரி வந்தா நாரதர். என்னமோ டிஸ்க சாந்தி மாதிரி பனியனை போட்டுக்கிட்ட. எங்க 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 நான் போட்டுக்க ஒரிஜினல் மாலை. சரி, இவர் போட்டுக்க அம்புட்டு டூப்ளிகேட். இப்போ இதுல யாரு நாரதர்? தம்பி, பாரிஜாத மலர் தேவலோகத்து மாலை. ஐயா கதம்ப மலர் அது வாடும், இது வாடாது. ஐயா அது வருஷத்தோட இருந்தாலும் வாடாது. எதுக்கு? தேவலோக மாலை. ஆமா, இது வாடிவிடும். எது? அதே போல நீங்க மனிதர்கள். சரி, உங்களுக்கு மனது சுருங்கும், எங்களுக்கு சுருங்காது. என்ன சுருங்க? மனசு ஒழுங்கா பேசணும். மனசு சுருங்க. மனசு மனிதர்களுக்கு சுருங்கி விடும், தேவர்களுக்கு சுரங்காது. சரி, நாங்க எதற்கால் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சன்னியாசிகள். சரி பாப்போம். நீங்க அப்படியா? அது என்ன மண்டையில? எது? சடாமகுடம். கிழிச்சது சடாமகுடம். எடா சடாமகுடம் யாருக்கு வரும்? கல்யாணம் முடிக்காத பிரம்மச்சாரி எங்களை போல முனிவர்கள். ஏங்க நானும் கல்யாணம் முடிக்காத பிரம்மச்சாரி தான். அத்திரி, அத்திரி, பித்திரி, கத்திரி, சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம். சரிதான். அடே முருகா, இவனுக்கு கம்பெடுத்ததையும் சரின்னு நினைக்கிறேன். தம்பி நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்லா சொல்லுங்க. நாங்க வந்திருக்கு எதுக்காக வந்திருக்கோம்? நேருக்கு வந்திருக்கீங்க. நாடு புத்திமதி சொல்வதற்காக. நானும் 4 புத்திமதி சொல்லத்தான் வந்தேன். புத்தி இருக்கிற மாதிரி தெரியலையே. புத்தி இருக்கு, கத்தியும் இருக்கு. அப்படியா? எது பேசினாலும் பேசத்தானே வந்திருக்கேன்.
பேசி பாப்போமா? பேசி பாப்போம். அப்படி பேச முடியலடா. அந்த பேசி பாப்போம் இல்ல. அப்படி பேச முடியலனா பேச முடியல. நான் தோத்துட்டேனா என்ன பண்ணுவீங்க? உங்க கால்ல கும்பிட்டு விழுகிறேன். சபாஸ். அதான்டா கெட்டிக்க. நீங்க தோத்துட்டா? ஏன்னா கார்த்திக் ராஜாண்டா எல்லா பப்புனு மாதிரி கிடையாதுயா. நல்லா பாடுவேன். நாங்க எங்களை விட அதிகமா பாடக்கூடிய அன்பர். சந்தோஷம். அது இந்த ராமநாதபுரம் பகுதியில் பார்த்தா புதுக்கோட்டை பகுதியில் கார்த்திக் ராஜாவுக்கு ஒரு ரசிகர் மண்டபம் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அறிவாளி. அப்பேற்பட்ட அறிவாளி நாரதர் வேஷம் போட்டு வந்திருக்கேன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, நாளைக்கு அமாவாசை. புத்தி சுவாசம் இல்லாமல் வேஷம் போட்டு வந்திருக்கேன். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஏன்னா அது வேலையை காட்டும். இல்லை இல்லை, அந்தந்த கிழமை அந்தந்த திதி வேலையை காட்டும். தொடங்கிருச்சு. நான் நாரதர், நீ பப்புனு. சரி, நீ நாரதர் வேஷம் போட்டு வந்தா உனக்கு புத்தி சுவாசம் இல்லாமல் தானே வந்திருக்க. ஏங்க புத்தி சில நேரம் அப்படியா இருக்கும், சில நேரம் புத்தி சரியா இருக்கும்ல. என்ன மனுஷனுக்கு புத்தி ஒரே மாதிரி இருக்குமா எந்த நேரமும்? கிடையாது. அதனாலதான் என் புத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு புத்தி, இப்போ ஒரு புத்தி. சரி, நாரதர் எப்படி வரணும்? பஞ்சவஸ்திரம் கட்டி வரணும். ஆமா. இதெல்லாம் பிச்சை எடுக்கிறப்ப சன்னியாசி மாதிரி வந்திருக்க. ஐயா ஐயா, சன்னியாசி தானேண்ணா. பஞ்சாயத்து கட்டுவோம்னே எடுத்தா அது 16 மீட்டர் எடுக்க முடியாது. ஓ சரி, அதை விடியா. காட்டுல இப்ப என்ன போடணும்? இந்த கர்ணத்துல என்ன போடணும்? என்ன போடணும்? குண்டலம் போடணும். ஆமா. ருத்ராசம் போடணும். ஆமா. நீ அந்த டான்ஸுக்கு தோட தூக்கி மாட்டி வந்திருக்க. அப்புறம் நீ உங்க மாதிரியே நான் போட்டா 4 பேர் என்ன லோக்கல் நார்தான் சொல்லிட மாட்டாங்களா? அப்ப நாங்க லோக்கல் நாதரா? அவங்களும் தெரியும். நாங்க உண்மையிலேயே லோக்கல் தான், அவங்களுக்கு தெரியாது. ஓ, நீங்க அந்த லோக்கல். என்னமோ எங்கிட்ட போயிட்டோம், அதனால மேல போயிட்டோம். இல்லாட்ட கடைசி வரை லோக்கலாவே தான் கிடந்திருப்போம். என்ன செய்யறது? பரவாயில்ல. சரி, பேசினால் பேசுவோம், பாடினால் பாடுவோம், தத்துவம் சொன்னால் தத்துவம் சொன்னா சொல்லுவோம். மாலை லோக்கல் மாலை இல்ல, ஒரிஜினல் மாலை இல்ல. அந்த மயன் சொல்றேன், கம்பு எடுங்க அப்படி சொல்றேன். பரவாயில்ல. எதற்காக சுவாமிகள் வந்தீர்கள்? ஏங்க நான் வந்த காரணம் வேற. ஒரு நாளைக்கு ஒரு கலவை பண்ணலாம், எனக்கு தூக்கம் வராது. அதென்ன வாய் இழிச்சுக்கிட்டே போகுது. இழிச்சாத்தான் தூக்கம் வரும். சுவாமிகள் நல்லா பேசலாமே. ஆமா. ஏன் வாய் கடகலன்னு இழிக்கிறீங்க? ஏங்க எப்பவுமே இழிச்சாத்தான் நம்மளை பார்த்து அவர்கள் எல்லாம் இழிக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு வாயில யாரோ பழம் வச்சிருக்காங்க. வாயில பழம் நான் வரிப்பைக்காத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். அடுத்த ஆள் வைக்க இல்லையா? இந்த பழம் என்பது ஞானக்கனியா? ஆமா. ஆதி காலத்தில் விநாயக பெருமான் அந்த பழத்தை வைத்து பழத்தை கொண்டு போனாரு. கொண்டு வந்தனால ஒரு குடும்பத்துல பல பிரச்சனை நடந்துச்சு. தாய் தந்தையர் என்பதே உலகத்தில் பெரியவர் அப்படின்னு விநாயக பெருமான் சுத்தினாரு. அதே ஒரு பழத்தால முருகன் போய் கோச்சிக்கிட்டு போய் மல்லி மலையில இருந்தாரு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு யாரு கேட்டா? முருகன். யார்கிட்ட கேட்டாரு? இவர்கிட்ட கேட்டாரு. எவர்கிட்ட கேட்டானே சொல்ல முடியாது. எல்லாமே கேட்டா என்னமோ நாகராஜ் முனிசாமி வட்டி கேட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏயா சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? ஆமா. அவை மூதாட்டிட்ட யாரு கேட்டா? யாரு கேட்டது? முருகப்பெருமான் கேட்டாரு. ஆமா. எந்த இடத்துல? நான் அன்னைக்குன்னு ஊர்ல இல்ல. ஏடா இல்ல, அவர் பெரிய நாரதர். பிரச்சனை அது பழமுதிர் சோலை என்று இருக்குது. ஆமா, பழமுதிர் சோலை. சபாஸ். பாடியா? நீ பாட பாட கேட்கல, பாடியா? அது ஒரு வரைக்கும் மேல தெரியாத பாடி. இந்த பழமுதிர் சோலையில அவை மூதாட்டிக்கு காட்சி கொடுத்தா முருகப்பெருமான். ஆமா. இன்னும் ஒரு பழம் வச்சிருந்தேன். சரி. 12 ஆண்டுகளாக 14 ஆண்டுகளாக தொடையில ஒருத்தன் கனியை மறைச்சு வச்சிருந்தேன். தொடையில வச்சிருந்தானா? ஆமா. தொடையில வச்சிருக்க மாட்டேன், இடையில வச்சிருந்திருப்பேன். நீங்க இடம் மாத்தி சொல்லுங்க. ஐயா, நான் அந்த படத்தை சொல்ல. நான் சொல்றது ராமாயணத்துல ஒருத்தன். ஆமா. ராமா லட்சுமணன் சொல்ல. ஆமா, ராமா லட்சுமணே. யார் வச்சிருந்தா? அவங்க ஒரு பொம்பளை வச்சிருந்தாங்க, சீதை வச்சிருந்தாங்க. முருகா, நாராயணா நாராயணா. ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லப்பட்ட ராமர் சீதையா வச்சிருந்தாங்க. மொடப்பையில நாங்கெல்லாம் தெரியுமா? யாரு? பிரம்மச்சாரிகள், வேதத்தை சொல்லக்கூடியவர்கள், சன்னியாசி கூட்டங்கள், பெண்களை பார்த்தா தெய்வமா நினைப்போம். யாரு? நாங்க தான். அப்போ உங்களுக்கு அந்த எண்ணமே இல்ல? கிடையாது. ஆசைகள் திறந்தவர்கள், இந்த உலகத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கக்கூடியவர்கள் நீங்க. ஆமா. அப்ப 3 எடுத்துட்டியா? எந்த 3 வருத்தாங்க? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை 3 அறுத்தெடுத்தவர்கள். சரி, எங்க ராம்நாட்டில் நல்லா பேசிக்கிறாங்க. அதாவது மருத்துவமனை நல்லா அறுத்தல் என்பது அதுக்கு பேர் இல்லையா? மனசிலிருந்து கெட்ட எண்ணத்தை நீக்குவது, நீக்கி காட்டுறது. சரி சரி, நீக்கி காட்டினால தானே பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இல்ல, நீக்கினால 3 நீக்கிட்டனால தானே உங்களுக்கு பிரச்சனைங்கிறேன். ஆனா ஒரு காலத்துல பெண்ணாசை இல்லாத நான். சரி. பாமா, ருக்குமணி, லீலாவதி, மதன சுந்தரி, சாவித்திரி போகாத பொம்பளை கிடையாது. எல்லா பொம்பளைட்டையும் போயிட்டு இங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிய. இல்ல தெரியுதா லோக்கல்னு? ஏ, அந்த பெண்கள்கிட்ட கற்பு கரசியா? யாரு? ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை. ஆமா, ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை. அந்த புள்ள பேர் என்ன மாப்பிள்ள? ஏய், அவன்கிட்ட போய் உள்ள போடா, சும்மா நல்லா தெரிஞ்சுக்க. சரி, நான் எது பேசணும் நீங்க பேசணும். பேசத்தானே வந்திருக்கேன். நீங்க நாரதர். ஆமா. உங்க அப்பா பேரு? பிரம்மா. பரவாயில்லையே, நல்லா சொல்றானே.
என்ன இரு அதுக்குள்ள என்ன கைதட்டுனருக்கு நன்றி. இனிமே தானே வேலை இருக்கு. இனிமேல கைதட்டுவாங்க. உங்க அம்மா பேரு சரஸ்வதி. பல கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி 7 பேரு இல்ல. டேய் நான் சொல்றேன் நாரதருக்கு நீ நாரதருக்கு இல்ல. ஆமா. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 10 பேரு. யார் யாரு? மூத்தாளு, நடாளு, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, 7, 8, 9, 10. சபாஸ்ரா. இப்படி ஒரு விளக்கத்தை எவனும் கொடுக்க முடியாது. மூத்தாளு, இடையாளு, நடுவுல ஆளு, அத்திரி, ஆங்கிலசர், புலத்தியர், பிறகு கசா, கொத்தமல்லி. சரி தம்பி, நான் வந்து சரியா இருக்கேன். சரி. அப்ப நான் போதையில இருக்கேன். இப்ப சரியா இருக்கேன். அந்த உலகமே மது போதை. ஆமா. மாது போதை. ஆமா. ஒண்ணு மது இருக்கணும், ஒண்ணு மாது இருக்கணும். பண ஆசை போதை. ஆமா. அப்ப ஒரு இளைஞன் இருக்காண்டா என்ன பண்ணணும்? ஒரு இளைஞன் இருக்கானா அவனுக்கு ஒரு இளைஞியை செட்டப் பண்ணி லூசு பேல. ஒரு இளைஞர் இருக்காருன்னா அவர் நல்லா படிச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு. ஆமாங்க. ஒரு வேலை வெட்டி பார்த்தா அவளுக்கு 4 பேருக்கு பார்த்து பொண்ணு அது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஊருக்குள்ள நடந்து போனா என்ன சொல்லணும்? நல்ல பையன் இருக்கா, அந்த பையன் நல்லா முனியாண்டி பையன் போறேன், கந்தசாமி நல்லா படிச்சிருந்தா நல்லா இருக்கும். இந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறான். அப்படி இருந்தாத்தே அவன் இளைஞன். இப்போ வந்து பேசுறான். அப்பதான் அவன் இளைஞன். இப்போ வந்து பேசுறாங்க. எப்படி? நான் முனியாண்டி பையன் போறேன், குடியார கால ஓடி என்னென்ன சோழி வா தண்ணியை குடிச்சு என்னென்ன சோழி பாக்குறேன் உங்களோட சேர்ந்தாளுங்க அப்படின்னு இப்போ அப்படித்தான் பேசுறாங்க. நான் வானத்துல பறப்பேன். யாரு? நானு. நீங்க? நானும் பறப்பேன். கூடு விட்டு கூடு பாய்வேன். நீங்கள் கூடு விட்டு தான் கூடு வாய்வீங்க. ஆமா. நான் வீடு விட்டே வீடு வாய்வேன். செருப்புல அடிப்பாங்க. அடிச்சு தான் தப்பிச்சு வந்திருக்கிறேன். முகரை பார்த்தா அடிவான மாதிரி தெரியுது. வருகின்ற இடமெல்லாம் சிறப்பு சொல்லக்கூடியவர்கள். அறிவு உருவாகி அனாதியா பலவை ஒன்றா பிரபமா நின்ற ஜோதி பிளமுதர் மணியாகி கருணை ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தால் உதித்தனம் உலக வைக்கும் என்று சொன்னான். துடித்து தடித்து தோகை கூத்தாட கடிபடுத்து காற்று காடும் சொல்லி இருக்காங்க. என்ன 2 பேர்ல முடிச்சிட்டேன். கவி பேசுவீங்களா? பேசத்தானே வந்திருக்கான். சரியா? இன்னைக்கு தான் பேசி ஆகணும். பேசுவான். நான் கேட்கிறேன். இல்லக விளக்குது, இருள் கெடுப்பது, சொல்லக விளக்குது, சோதி காண்பது, பல்லக விளக்குது, பலரும் காண்பது, நல்லக விளக்குது நமச்சிவாய் என்று பாடி வச்சான். காணக்கன் கூசுதே கையறுக்க நானுதே மானுக்கு வாய்தற்க மாட்டாதே வீணுக்கு என்பெல்லாம் மட்டுகிறது. ஐயோ அன்பலால் அமுது. அது என்ன கையடிக்கவா? என்ன காணக்கன் கூசுதே கையறுக்க நானுதே. ஓ கையறுக்க. இப்ப நான் கேட்கிறேன். பேசுங்க. அம்மாளை ஏறி அம்மாளை போட்டு சரி அக்காளை ஏறி நல்லா போய் இருக்கு. அக்காளை ஏறினாங்களா? ஐயா இது கவியா? சிவபெருமான போட்டி பாட. சிவபெருமான் போடுங்க. அக்காளை நான் விளக்கம் சொல்றேன். நீ நாரதரானே? நீ உண்மையான நாரதர். நான் விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. இது அக்காளை ஏறி அண்ணன். ஐயா இது சிவபெருமான் கவி. நான் சொல்றேன். அம்மா அம்மாளை அந்த கவியை மறுபடியும் சொல்லுங்க. அம்மாளை போட்டு சரி அக்காளை ஏறி அக்காளை ஏறி அம்மாளை போட்டு அச்சங்கூதி. என்னப்பா ஏப்பா இது சிவபெருமான் கவிப்பா? தேவையில்லாத வேலை கார் வச்சு வந்து மடப்பையில நான் போய் ஒரு நாரதரு எங்கேயாவது கொச்சை பேசுவேனா? இல்ல இல்ல. நாடக ஊடகத்துல கொச்சை பேசாத ஒரே ஆள் நான் தான். செய்யற மட்டும் பொம்பளை பிள்ளை ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். ஆமா அவங்களே வீட்டுக்கு வந்துருவாங்க. சிச்சி நாராயணா. அதாவது அம்மாளை போட்டுனா என்ன? அம்மாளை போட்டு சிவபெருமானுக்கு அம்மாளை என்று சொல்லப்பட்ட வில்வ மாலை போட்டு அக்காளை ஏறி அக்காலை என்ன? சிவபெருமானுக்கு காளைய வாகனம். ஆமா. சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? காளை வாகனம். காளை வாகனம். அக்காளையில் ஏறி அஞ்சங்கூதி அப்படின்னு என்ன கையில என்ன வச்சிருப்பாரு? சங்கு. சங்கு. அந்த சங்கை சிவபெருமான் ஊதி ஊதி அம்மாளை போட்டு அக்காளை ஏறி இது இது என்ன கொத்த வயப்பா? எவ்வளவு பெரிய தத்துவம் கிடக்குது. அண்ணன் சொன்னீங்க என்ன சொன்னீங்க? அச்சங்கு ஊதி சங்கு ஊத வேண்டும். சரி. நீ சங்கு ஊதி பழக்கம் இருக்கா? சங்கு ஊதின பார்த்திருக்கேன். எங்க பார்த்த சங்க? நம்ம கடற்கரை ஓ முகர கட்டிக்கு கண்டிப்பா சங்கு அமைஞ்சிருக்காது. ஐயா அம்மையாதான் கடல்ல கலக்குற சங்கு பார்த்திருக்கேன். எங்க பாத்தீங்க? கடல்ல. கடல்ல வலமுறை சங்கு கிடைக்கும். ஆமா. இடமுறை சங்கு கிடைக்கும். ஆமா. ஆனா பூலோகத்துல ஒரு கோவில் குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு முளைக்குதியா? ஒரு கோவில் குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கடல்ல தானே சங்கு வரும். ஆமா. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கோவில்ல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில் குளத்துல சங்கு முளைச்சு வருது. அதுவும் பெருமை இருக்கியா? புதுசா இருக்கு. புதுசு கிடையாது, உண்மைதான். சரி பரவாயில்ல. சரி அது எங்க நான் எது பேசணும் பேசுவீங்க? பேசுவேன். வந்த காரணம் நான் வந்த காரணம் வேற. நீங்க என்ன காரணம் வந்திருக்கீங்க? கலகம் செய்வதற்காக. ஓஹோ பெரிய கவர்மெண்ட் உத்தியா? நல்ல கலகஞ்சாலாம் வந்திருக்கீங்க. ஆமா. சரி வாங்க. உங்க பேரு? நாரத மகரிஷி. உங்க அப்பா பேரு? பிரமன் நான்முகன் படைப்பு தொழிலுக்கு அதிபதி. உங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணல? கிடையாது. புள்ள ஊட்டியா? ஜாய் கல்யாணம் பண்ண புள்ள ஊட்டிக்கிற
கேருங்களங்க முற்காலத்துல இது இருந்துச்சான்னு. அது 52 மனைவி 60 குழந்தைகள். எத்தனை? 52 பொண்டாட்டி கட்டினேன், 60 குழந்தைகள் கட்டினேன். 52 பொண்டாட்டி? ஆமா, 60 பிள்ளைகள் 10 எடுத்தேன். சரி, நான் கேட்கறேன், நீ பொண்டாட்டி கட்டினியா பொண்டாட்டி கம்பெனி வச்சுருந்தேன் பிள்ளையா 60? 52 மனைவிமார்களும் முருகப்பெருமானுக்கு 51 அச்சரமாக, இந்த பட்டபுர மத்தியில அச்சரங்கள். ஆமா, 51 அச்சரம் ஒரு செயல் காப்பு தமிழுக்கே என் மனைவிமார கொடுத்துருக்கேன். ஓஹோ, ஆமா. சரி, 52 பொண்டாட்டி 60 குழந்தைகளை முருகப்பெருமானுக்கு படிக்கட்டா விட்டுருக்கேன் சுவாமி மலையில. சரி, நான் கேட்கறேன், நீ என்ன புள்ள வச்சு அல்ல வேற வேப்பம் பழமா பெருக்கி பெருக்கி விட்டியா? இல்லப்பா, பெண் உருவம் எடுத்தேன், 60 குழந்தைகள். 50 பொண்டாட்டி 60 புள்ள. ஆமா. ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்களா? ரேஷன் கார்டா? கொடுக்க மாட்டாங்க, அந்த பழக்கமே கிடையாதுயா. கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? 3 கிராமத்தை வச்சிருந்தா எப்படி கொடுப்பாங்க? தம்பி, நீ என்ன பண்ற மனுஷ பையன்? நானா? இங்க ஒரு ரேஷன் கார்டு, மருதியில ஒரு ரேஷன் கார்டு, பக்கத்துல நீ 7 ரேஷன் கார்டை வச்சுட்டு ஏன் பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு தானே மொத்தமா ஆதாரம் இணைச்சிட்டாங்க, எங்க வேணாலும் மாட்டிக்கலாம். பரவாயில்ல, சந்தோஷம். அந்த காரணம் சொல்லுங்க. பரவாயில்ல. இப்ப நீ யாரை பார்க்கணும்? வள்ளியை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னால ஏன் ஆள் இருக்கு? நல்லாளா? பாத்தியலா, இதுதானே நமக்கு ஆதாரம். என்னையா நல்லா இல்ல? 52 முடிச்சு அப்புறம் இன்னொன்னு நல்லா இல்லனா? அப்படி கிடையாது. அவ பெண் குழந்தை, அவளுக்கு பக்குவம் பத்தாது. ஆசிரமத்துக்கு கூட்டு போய் அதிகாலை 4 மணிக்கு பூஜை பண்ணி அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லணும். அதிகாலை 4 மணிக்கு தான் 4 மணிக்கு தான் பண்ணணும். ஆமா, ஆமா, அதான் உங்களுக்கு தான் தெரியும். எப்படி 4 மணி பூஜை உங்களுக்கு தான் தெரியும். 8 மணி பூஜை கூட ஆகுது இல்ல. பிரம்ம முகூர்த்த வேலை எப்பவுமே 4 மணிக்கு செஞ்சா நல்லா இருக்கும். என்ன செய்யணும்? டேய் பூஜைடா, நம்மளையும் கெட்ட வார்த்தை பேச வச்சிடும் பொழுது. அட பிரம்ம முகூர்த்தம், ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு அதிகாலை 4:30 மணிக்கு நவக்கிரகத்துல வச்சு ராகு கேதுக்கு பூஜை பண்ணா அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், ஏடா 10 ரூபா விளக்கு போட சொல்றானே ஐயரு, சோசியம் சொல்றானே, ஜாதகம் சொல்றானே, இதெல்லாம் உண்மையா அப்படி கேட்போம். ஆனா 10 ரூபா விளக்கு நமக்கு போட சொல்றோம். ஆனா அந்த 10 ரூபா விளக்குல எவ்வளவு தத்துவம் இருக்கு தெரியுமா? எப்படி? ஒரு இளைஞனுக்கு ஜாதகம் பார்த்து அவனுக்கு நேரம் சரியில்லை, சனி அவனுக்கு தொல்லை இருக்குது, ராகு தொல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி 10 ரூபா விளக்கு ஏத்த சொல்லி 9 நாளைக்கு நவக்கிரகத்தை சுத்த சொன்னா அந்த இளைஞனுக்கு என்ன மனசுல பதியும்? என்ன மனசு? நம்மளுக்கு நேரம் சரியில்லை. ஆமா, அதான் உண்மை. கெட்ட ஆளோட சேரக்கூடாது, குடிகாரன் கூட சேரக்கூடாது. இல்ல அங்க நினைப்பேன் அப்படி. அப்ப வேகமா பைக்கில போகக்கூடாது, யாருடையும் வம்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இளைஞன் 10 ரூபா விளக்கால பக்குவப்படுறேன். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்ப விளக்கு என்பது 10 ரூபாதான் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியது. அதனாலதான் கோவில்ல போய் தாய் தகப்பன் சாமி கும்பிட்றாளோ இல்லையோ, அந்தந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் போய் விளக்கு போட்டு சாமி போடணும். நம்ம அப்படியா? தாய் தகப்பன் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளை அது பாட்டு டம் செட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சுவாகா சுவான்னு கத்திக்கிறதுக்கு அவன் பாட்டு டம்மு டம்முட்டு அடிக்கிறான். காலம் கெட்டு போச்சு, வர சொல், பெண்ணை பார்க்க வேண்டும். சாமி இப்ப எங்க போறீங்க? நேரம் இமயமலை நோக்கி போறேன். லேடிஸ் லேடிஸ் இதே வேணாம்னு சொல்லி கிளம்புறேன். ஓ அப்படியா? அது என்ன சாமிக்கு என்ன இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாரா? சாமி இங்கிலீஷ் சாமி. ஓ அப்படியா? அப்ப மொட்டைக்கட்டையா வச்சிருவாங்க. இல்ல, நான் தப்பிச்சு வந்துட்டேன் இங்க இருந்து. நாங்க எங்க சாமி என்ன தெரியுமா? உலகத்துக்காக முதுகெலும்பு எடுத்து கொடுத்தாங்க. உங்க சாமி ததீசி முனிவன், அவனும் ஒரு சாமி தான். 14 குலோகம் 7 கடலையும் அள்ளி குடிச்சான். அகத்திய முனிவன் 7 கடலையும் அள்ளி குடிச்சாயா அகத்திய முனிவன். ஆமா, குருமுனி அவன் ஒரு சாமி தான். நாங்களும் பெரிய சாமியா? நாங்களும் தண்ணி சாப்பிட்ட சாமி தான். டேய், எந்த தண்ணி சாப்பிட்ட? முந்தா நாள் 2 பீரு ஒரு ஆமா 2 பேர் பாய் பாய் சாப்பிடுவோம். நீ பாதி நான் பாதி கண்ணே
அடி பாஞ்சா நீ 16 அடி பாயிர பாஞ்சாத்தானமா சிறப்பு. கொண்டே அறுத்து போடுவேன். கொண்டேத்தான் அறுத்துடுவேன். நான் ஆகப்பட்டவன். எனக்கு போட்டதா உனக்கு போட்டதா? எங்கிட்ட 2 பேரும் போட்டுட்டு வெளியே வீடு போயிடும்டா. நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் என்ன சொல்றீங்க? ஆமாமா. என்னடா அது ஒரு மாதிரி நேரா வராரு சாமி, இங்கதான் வராரு. வண்டி பைபாஸ்ல குறுக்கு பாயிரம் போவாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா பொம்பளைங்க அதுப்பட்டு வலிக்கு விழலாமா போடா. அசையவே மாட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அப்படியாவது இருக்கணும். சாமிக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாத்தேன். ஆமா மழை பொழுது தள்ளி எடுத்து பரவாயில்ல. உன்னை பார்க்கிற பொழுது எனக்கு அப்படியே ஊரும்ல 52ஓட 53 ஆக்க ஊரும்ல இதெல்லாம் குழந்தைடா. சுவை கண்டது விடுமா? நீ என்ன குழந்தை இல்லை. சுவைச்சாங்க, சுவைச்சாங்க. குழந்தை இல்லை. குழந்தை வருவதற்கான ஏற்பாடு ஆக போகுது. இந்த பெண்ணுக்காக ஒரு பக்தி பாடல் பாட போறேன். பக்தி பாடல். இந்த பாடலை இட்டு உனக்கு நல்ல காலம் நடக்கும். அப்படியா? 3 நாள்ல உனக்கு என்னென்ன வேலை மட்டை சத்த 3 நாள்ல என்ன நடக்க போகுது? பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு கொண்டு போ. தனியா இல்லாம கொஞ்சம் மாறுது. ஆ ஆ அவன் காதலித்து கை பிடிப்பா. அவன் காதலித்து கை பிடிப்பா. ஆட்சி செய்யும் நேரம் தானமா. பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா. இல்லாமே நெஞ்சம் வீங்குதே. நீயும் ஒரு நாடல் என்று கூடிட என்னிடம் சொல்ல. ஆனந்த ஆனந்தம் என்று சொல்ல. போன்ற இளைஞர்கள் இந்த பாட்டில் எதிர்பார்த்தாங்க. கார்த்திக் ராஜா வந்து அந்த மாதிரி நல்லா பாடுவேன். சந்தோஷம். ஆனா இன்னைக்கு ஏதோ வேலை செய்யல நினைக்கிறேன். பிரச்சனை அதுதான். எல்லா நேரமும் எல்லா மிஷினும் வேலை செய்யுமா? என்ன மிஷின்றா? நல்ல சாப்பாடு நல்ல மனசு. இந்த மிஷின் வந்திருக்குல. இந்த பெண்ணை நம்ம பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கும் இல்ல. காத்த புடிச்சு காத்த புடிச்சடி நீ கார்த்தி மூளையில பண்ணர் வார்க்கு எடுத்துட்டு வா.